Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at WeCare. 2D Entertainment மற்றும் Stone Bench தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல். அதாவது நம்ம தமிழே வெவ்வேறு விதமான தமிழ் பார்த்துருக்கேன். பட் பெங்களூர் தமிழ் அப்படிங்கிறது நான் அதிகமாக பார்த்தது உங்கள் வீடியோஸில் தான். கோவிட் டைம்ல எல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி அது பண்ணிக்குவோம். அதெல்லாம் ரீச் இருக்காது நம்மளுக்கு. ஓன் வைஸில் பண்ணால் தான் ஒரு கெத்துன்னு சொல்லிட்டு அதில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். டேய் உங்களுக்கு தெரியல, நீங்கள் ரொம்ப பாவம் பண்ணுறீங்க, அதனால தான் சாமி தெரியல உங்களுக்கு. ஆமாவா, இப்போதான் புதுசாக ஆயிடும் அந்த கட்லி. இவன் யாரா 70% மென்ட்லி. ரெண்டு பேர்தும் கொஞ்சம் இதாக லேக் ஆயிடுச்சு. சரி அம்மா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வீடியோவில் இருக்குன்னு நான். அந்த வீடியோவில் இருக்க மேலே டாப்பில் தூக்கின்னு வந்துச்சு, மஸ்தா வந்துச்சு. சரி எவ்வளோ தான் வைக்கிற மொயின் இப்போ? 10 ரூபாய் வைக்கிறேன்டா. 10 ரூபாய்லாம் வச்சா எங்களுக்கு மான மரியாதை போயிடாமா? நாங்கள் வரல போமா. வா வேதனைக்கு நான் சாப்பிடணும் கல்ல. இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு சாப்பாடு இல்ல, வாங்கடா. அம்மா ஒரு மாதிரி ரூடு தான், வீட்லேயே அப்படிதான், வீடியோவில் அப்படிதான். தண்ணி புண்ணா பிடிக்கிறேன்னா சும்மா கத்திங்கிற, சும்மா டென்ஷனாங்குது எனக்கு. அவ்வளோதான் அப்புறமேட்டு பாரு. இப்போ உங்களை சார் வீடியோவில் பார்க்கும்போது இவங்கெல்லாம் கூட நீங்கள் தான் ஸ்டைலாக இருக்கிறீங்க. அந்த ஒரு பிஎட் ஸ்டைலாக இருக்கட்டும், ஹேர் கட்டிங்காக இருக்கட்டும், அது எப்படி இந்த வயசுலேயும் அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறீங்க? அவருக்கு எப்பயுமே ஸ்டைலா இருக்கணும். வீட்டுல இருந்தா கூட அவ்வளோதான் குளிச்சு வர. இப்படி வெளியே போனா கூட ஷூ தான் போடுவோம். லவ் மேரேஜா நீங்க? ஆமா 3 நாள் தான் என்ன பார்த்தாரு. 3 நாள் தானா? 4வது நாள் என் கூட வந்துட்டாங்க. தெரியாத லாக் ஆயிட்டு நீ அப்பாட்டா. அப்போ பின்னாலே வந்தாரு. அப்போ எனக்கு பயம் வந்துச்சு. 16 வயசு. ஓ. அப்போ எனக்கு பயம் வந்துச்சு. இவர் பின்னாலே வராருன்ட்டு இப்படி பார்த்து, என்னன்னா ரொம்ப தூரம் இங்க வந்துக்கிறீங்கன்ட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னாரு. ஒரு நாள் போல, மறுநாள் சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்னா அம்மா எல்லாம் கொஞ்சம் ரொம்ப டெரரு, பயம் ஆயிடுச்சு. என்ன திருப்பி கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்ண முடியும்ன்ட்டு. அப்புறம் காசு இருந்தா கூட ஒரு தாலி கவுரு வாங்கிக்கிறேன்னு கேட்டாக்கா, என்கிட்ட காசு 3 ரூபாய் தாக்குதுன்றாரு. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனால் நடிக்கிறதுல இவன் சொன்ன மாதிரி பண்ணான். அம்மாட்ட போய் சொல்கிறான் இப்படி பண்ணுறான்னு, பாடி ஷேக்கிங் பண்ணுவான். சொல்லி கொடுத்தது ஆக்ஷன். அந்த ஆக்ஷனோட அவன் பேசினா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கிட்ட ஒரு 25-30 ஷாட்டு கிட்ட போவோம். எடுத்துனே இருக்கும். நம்ம எடுத்துனே சொல்கிறான், கரெக்டாக சொல்கிறான். நம்ம ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொல்லுவான். அவன் தான் நம்மளுக்கு பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாமே புதுசாக சொன்னா சொல்ல வேண்டாம். ஓகே. அம்மாவா குடுகுடுன்னு ஒன்றா வாங்க மூச்சு புறாயன் வாச்சி சொல்லு. அம்மாவா குடுகுடுன்னு ஒன்றா வரும் மூச்சு புறாயன் வாச்சி. அம்மாவா நட்கன கல்லு கத்துலேஞ்சு குச்சிங்களா பல்லு. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட எல்லா வீடியோஸ்க்கும் நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஏன்னா ரொம்ப புதுசாக, அதாவது நம்ம தமிழே வெவ்வேறு விதமான தமிழ் பார்த்துருக்கேன். பட் பெங்களூர் தமிழ் அப்படிங்கிறது நான் அதிகமாக பார்த்தது உங்கள் வீடியோஸில் தான். ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா, உங்களை பற்றின ஒரு அறிமுகம். ஏன்னா நிறைய ஆடியன்ஸ்க்கு இன்னுமே நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி பர்சனலாக நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட முடியுமா? என் பேர் ஆனந்த். நான் சாமியலுக்கு அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோஸில், அம்மா வீடியோஸில் டைரக்ஷன் எல்லாம் ஒருத்த பண்ணுறது தினேஷ் ப்ரோ. குட்டிக்கா சஞ்சய் டைலாக்கு எல்லா ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணுறது அவங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே. எனக்கு அந்த ரோலுக்கு அப்பா ரோல் நான் பண்ணுறேன். ஓகே. இப்போ ஃபேமிலியாக யார் இப்போ நீங்கள் அந்த ஃபேமிலியாக யார் இப்போ இவர் யார் அப்படின்ற அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட முடியுமா? நான் இவங்களுக்கு தம்பி கேரக்டர் பண்ணிக்கிறேன். கேரக்டர் அவரு மாமா. ஓகேங்களா? அவங்க மாமா பசங்க 2 பேர். ஓகே. இவன் என் பையன். ஓகே. அந்த மாதிரி இப்போ பர்சனல் லைஃபாவே நான் கேட்குறேன். பர்சனல் லைஃப் நான் பெரிய பையன், அவரு சின்ன தம்பி, 2வது பையன். ஓகே. அவர் சித்தப்பா பையன். ஓகே. தம்பி அவர் அவர் பெரியம்மாவுடைய அக்கா பையன். கண்டென்ட் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக இந்த யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராம்லாம் எப்படி பார்ப்போம்னா, யாராவது ஒருத்தவங்க பண்ணுவாங்க, இல்லை மிஞ்சி போனால் அவங்க அம்மாவை கூப்பிட்டுப்பாங்க. அது எப்பயாவது. இது ஒரு மொத்த, அதாவது பெரியமா பெரியப்பா, அது ஒரு மொத்த குடும்பமே சேர்ந்து ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது நான் பார்த்ததே இல்லை எங்கேயுமே. அது இத்தனை பேர் சேர்ந்துட்டு எல்லாரும் சேர்ந்து பண்ணுறீங்க. இந்த ஐடியா ஃபர்ஸ்ட் எங்கேருந்து வந்துச்சு, நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற அந்த ஐடியா?
யார் கொடுத்தா? இந்த ஐடியாலாம் அவரு தான். நீ தானா? இவரு தான் எல்லாமே. எங்களுக்கு டைரக்டரே அவர் டைரக்டரே அவர் தான். ஓகே. எப்படி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஓகே பண்ண வைக்கலாம்? இப்போ எல்லாருக்குமே ஏதோ ஒரு வேலை இருக்கும். இப்போ அவர்லாம் வந்துட்டு கார்பரேட் ஏதாவது ஐடியில் இருப்பார். அப்படிங்கும்போது எப்படி எல்லாரும் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்க ஃபஸ்ட்டு? இது எப்படின்னா நம்ம வீட்டுக்கிட்ட என்ன நடக்குதோ நம்ம சரௌண்டிங்கில், இப்போ எப்படின்னா நம்ம வீட்டில் அம்மா அப்பாலாம் வந்து நார்மலாக பேசுவாங்க, திட்டுவாங்க, அது இதுன்னு பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னா நானும் என் தம்பியும் 2 பேரும் வந்து நார்மலாக கண்டென்ட் பண்ணிருக்கோம். இது ஆமாவா டைலாக் எப்படி வந்துச்சுன்னா அது வந்து அது சொல்கிறவங்க நான். அப்புறம் நாங்கள் 2 பேர் எப்பயுமே பேசின்னு விளையாடினுக்குவோம். அப்புறம் நம்ம இப்படியே பண்ணியிருந்தா ஆகாது, நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறேன். கோவிட் டைம்லலாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி அது பண்ணிக்குவோம். அதெல்லாம் ரீச் இருக்காது நம்மளுக்கு. இந்தமாரி நம்ம எதுனா கண்டென்ட் எதுனா பண்ணால் தான் எதுனா ரீச் இருக்கும் நம்மளுக்கு. ஷார்ட் வீடியோஸ் எதுனா பண்ணலாம், ஓன் வைஸில் பண்ணால் தான் ஒரு கெத்துன்னு சொல்லிட்டு அதில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நானும் தம்பியோ அண்ணன் தம்பி கேரக்டரில் பண்ணோம். இப்படி பண்ணலாம், நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பி இதில் பண்ணலாம், அவர் மட்டும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இதாக கூட பண்ணலாம். நம்ம கூட இப்போ 2 பேர் இருந்தால் என்ன நான் பண்ண முடியுமோ எல்லாமே நாங்கள் பண்ணிட்ட பிறகு 2 பேர்தோ கொஞ்சம் இதாக லேக் ஆயிடுச்சு. சரி அம்மா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வீடியோவில் இருக்குன்னு நான். அந்த வீடியோவில் இருக்க மேலே டாப்பில் தூக்கின்னு வந்துச்சு, மஸ்தாக வந்துச்சு. அந்த வீடியோக்கு தான் வியூஸ் அதிகமாக வந்துச்சு. வியூஸும் வந்துச்சு. ப்ளஸ்ஸு அம்மா வந்து பேசுகிற ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஸ்லாங்கே தெரியல இல்லைங்களா பெங்களூர்து. அம்மா வந்து ஒரு மாதிரி ரூடு தான், வீட்லேயே அப்படி தான், வீடியோவில் அப்படி தான். அதனால நான் தம்பி பிளான் பண்ணோம், ஒரு வீடியோவில் ஒண்டி வாமா நான் சொல்லி கொடுக்குறேன், ஒன்று அதே மாதிரி பண்ணு நீ அப்படின்னு. டேய் எப்படியா நான் பண்ணுறது, டே எனக்கு தெரியாதுடா அப்படி இப்படி. நாங்கள் வாமா நாங்கள் சொல்லித்தரேன் அதே மாதிரி பண்ணு நீ சொன்னேன். ஒரு 2 ஷாட் எடுத்தேன், ஒரு 2-3 டேக் ஆயிடுச்சு. இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணாங்க. எடிட் பண்ணி பார்த்தா நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. அது நல்லா ஓடிச்சு. அப்புறமேட்டு அப்படியே மம்மியை போட்டு அப்புறமேட்டு டேடியை கூட்டின்னு வந்தேன். அப்படியே 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 அப்புறமா தான் என் தம்பி வந்தான். வீட்டை வருவான், நல்லா சின்ன பசங்க நல்லா பேசுவான், ரொம்ப நல்லா பேசுவான். ஸ்லாங் வந்து இவனுக்கு பெங்களூரில் நல்லா பேசி இப்போ ஏரியாவில் இருக்கிற பசங்கள்ட்டெல்லாம் ஒரு மாதிரி ரூடாக பேசுறது, டை இல்லடா மங்க டை அப்படி இப்படின்னு பேசுறது பிடிச்சிச்சு எனக்கு. ஏன்னா நம்மளாம் அப்படி தான் பேசுறது வீட்டை. அதனால இவனை லாக் பண்ணி இவன் கேட்ச் பண்ணுவான்ட்டு அங்கே அக்கா பையன் தான் அப்படியே இவனியாக இருக்குன்னு. அப்புறமேட்டு அண்ணா வந்து இவங்க அப்பா கேரக்டராக இருக்கிட்ட. அப்புறம் வந்து டேடி வந்து நம்மளுக்கு வந்து அப்பா அம்மா 2 பேருக்கு. அண்ணா வந்து லாஸ்ட்டாக மாமாவாக நான் கேரக்டர் இது பில்ட் பண்ணிட்டோம் நாங்கள். ஏன்னா வந்து கொஞ்சம் பெரியவராக இருக்காரு இல்லையா, மாமா கேரக்டர் போட்டு இவருக்கு வந்து பையன், அம்மா பையன். இப்போ பர்சனலாக வந்துட்டு இப்போ இந்த வீடியோலாம் தாண்டி என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க முன்ன? நீங்கள் என்ன ப்ரோ? நான் வந்து ஜிம் ட்ரைனர் ப்ரோ. இப்போ கூட நான் ஜிம் ட்ரைனர்ஸில் தான் இருக்கிறேன். நான் அந்த இதில் போயிருந்தேன். ஆமாம். ஓகே. நான் வந்து வீட்டில் தப்பா வீட்டிலேயே சும்மா இந்த கவரிங் கோல்டு கடையெல்லாம் வச்சுருந்தேன். தமிழ்நாட்டிலேருந்து வந்து வாங்கின்னு போயிட்டு நான் அந்த வேலை தான் செய்து தமிழ்நாட்டிலேருந்து வாங்கின்னு போயிட்டு வீட்டில் வச்சு அது சும்மா சேல் பண்ணுவேன். ஏன்னா கல்யாண வீடு கூப்பிட்டா போவேன், எல்லாம் வருவாங்க, அக்க பக்கக்குருங்கெல்லாம் வாங்குவாங்க, எல்லாம் நம்ம ஃபேமிலியிலே அப்படியே ஓடிச்சு. அப்புறம் கூட இப்போ கூட அது தான் ஓடுது. இப்போ கூட பெரிய சின்னதாக ஒரு ஸ்டோர் மாரி பண்ணி கொடுத்துக்கிறாரு. அதுலேயே வச்சுட்டு யாருன்னா வர்றவங்கெல்லாம் வந்து வாங்கின்னு போவாங்க. பர்த்டேன்னுவாங்க, அவங்களுக்கு ஒரு மோந்திரம் கொடுக்குவேன், ஒரு எதுனா என்னை தேடி வர்றவங்களுக்கு ஒரு செயினோ ஒரு மோந்திரமோ. இப்போ வீட்டுக்கு வருவாங்க அப்பப்போ ஃபேன்ஸுங்களாம், அவங்களுக்கெல்லாம் அப்படியே இலவசமாக கொடுத்துருவாங்க அம்மா. ஓ ஃப்ரீயாவா? ஓகே. ஃபேன்ஸுங்க யாருன்னா வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம தேடி இப்போ பர்த்டேன்றாங்க, அப்போ அவங்கள வெறும் கையில எப்படி அனுப்புறது? அப்போ ஒரு சின்னதா ஒரு மோந்திரம் விஷ் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் பண்றோம். இப்போ உங்களை சார் வீடியோவில் பார்க்கும்போது இவங்கெல்லாம் கூட நீங்கள் தான் வந்து ஸ்டைலாக இருக்கிறீங்க. அந்த ஒரு பியர்ட் ஸ்டைலாக இருக்கட்டும், ஹேர் கட்டிங்காக இருக்கட்டும், அது எப்படி இந்த வயசுலேயும் வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணிட்டு? எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ஆசை ஜாஸ்தி, இப்படியெல்லாம் இருக்கணும்ன்ட்டு. அதால நான் அப்படியே விட்டேன். எனக்கு எப்போ தாடி வர்றதுக்கு ஆரம்பிச்சிச்சோ அப்போலேருந்து நான் தாடி தான் எப்போவுமே. குறைஞ்சபட்சம் நான் எடுத்தது ஒரு 50 டைம் தான் இருக்கும், அவ்வளோதான். மற்ற இவ்வளோ வருஷத்துக்கு நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு சின்ன வயசுல எப்போ ஆரம்பிச்சிச்சோ அதுலேருந்து நான் எடுத்ததே கிடையாது. அவருக்கு எப்பயுமே ஸ்டைலாக இருக்கணும். வீட்டில் இருந்தால் கூட அவ்வளோதான், குளிச்சு வர இப்படி வெளியே போனா கூட ஷூ தான் போடுவார். ஆக்சுவலாக அவரு செம மாசா இருக்கிறாரு, ரொம்ப ஸ்டைலாக ஃபங்கியா ப்ரோ. அங்கே போவார், அங்கிட்டலாம் 4-5 பேர் இருப்பாங்க இல்லையா, அப்படியே இப்படி பார்த்துக்கின்னு அப்படியே அவரு நல்லா பார்க்கலாம், ஸ்டைல் பண்ணலாம். ஆனால் நம்மளா ஸ்டைல் பண்ணேன்னு வச்சுக்கோ, இனாத்துக்கு இதெல்லாம் இனாத்துக்கு இந்த ஸ்டைல் உனக்கு அப்படி இப்படின்னு கேட்கறது, நம்மள திட்டுவாங்க. ஆனா அவங்களா ஸ்டைல் பண்ணலாம், நல்லா துணிங்க வாங்கி போட்டுக்கின்னு இப்படி எப்படி போட்டுக்கினலாம். அதெல்லாம் உங்களுக்கு தானே பெருமை. பிள்ளைங்க முன்னால் நம்ம இருந்தாக்கா 4 பேர் எப்படி பேசுவாங்க,
பரா அப்பாவே அவ்வளோ ஸ்டைலாக இருக்கிறா, அப்போ பிள்ளைங்க அவ்வளோ எப்படி இருப்பாங்க? இல்ல இப்ப நீங்களே கேட்கலையா இந்த வயசுக்கு இவ்வளவு ஸ்டைலா இருக்கிறீங்க, அவங்கள கேட்டீங்களா? இல்ல அது வந்து நார்மலாவே அப்படிதான் இருப்பாங்க. அவங்க அந்த டைம்ல அப்படி அப்படித்தான். இருப்பாங்க. அவங்க ஒரு சோம்பேறிங்க, அவங்க அப்படித்தான் இருக்குவாங்க. but அவரு இவங்க பார்க்க style ஆ அவரு எப்பயுமே அவ்வளவு ஸ்டைலா இருக்குவாரு. ஷூ போடுவாரு, துணி போட்டுக்குவாரு, நீட்டா இருக்குவாரு. வீட்டுல யாருன்னா வந்தா கூட வாசல்லே உட்காந்துக்குவாரு. என்னம்மா ஏன்னா உள்ளக்குறாங்க, வாங்க அட்ரஸ் வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு தெரியாம வந்துருவாரு. பக்கத்து வீதியில போயிடுவாங்க, ஆ. அந்த சந்தில போவாங்க, இந்த சந்தில போவாங்க, பார்த்துக்கின்னு இல்லைன்னு நினச்சி தெரியாத போயிடுவாங்க. என்ன பார்த்தாங்கன்னா, ஓ இந்த சந்தை தான் இது, இங்கே தான் வரணும், அப்போ அவங்க வீடு அங்கே தான் இருக்குதுன்ட்டு நேராக வருவாங்க இல்லையா, அதெல்லாம் வெளியவே உட்காந்து பார்த்துன்னு இருப்பேன். ஓகே. லவ் மேரேஜா நீங்க? ஆமாம் ஆமாம். ஓகே. எத்தனை வருஷம் லவ்? எப்படி மேரேஜ் பண்ணீங்க? அது பெரிய ஸ்டோரி. சொல்லு, ஒன் ஹவர் பாஸ் சொல்லு. ஒன் ஹவர் பாஸ் ஸ்டோரி சொல்லு. எனக்கு ஸ்டோரி எல்லாம் விட அந்த ஸ்டோரி நீங்க சொல்றீங்கல்ல, அந்த லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ்க்காக தான் நான் கேட்டுட்டே இருக்கேன். அது ரொம்ப புதுசா இருக்கு ஸ்டோரி. 3 நாள் தான் என்ன பார்த்தாரு. 3 நாள் தானா? 4வது நாள் என் கூட வந்துட்டாங்க. ஓ அவ்வளவுதான். நம்ம எது தெரியாத 3 நாள் தான். 3 நாள் தடவை தான். நாக்கா ஒரே டைம் கண்டினியூவா இல்ல, 3 நாள் அடுத்தடுத்து. எங்களுது வேற ஏரியா, ஊரு எப்போ ஒரு எங்களுது வேற தடவை, இடம். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்தது, திரும்ப 6 மாசத்துக்கு அடுத்து ஒரு தடவை பார்த்தது. ஒரு தடவை நான் என் ஃப்ரெண்டு கூடவே ஒரு வியாபாரம் பண்ற போது கூட போயிட்டு அவங்க வீடு அப்பதான் எனக்கு தெரியும். அது 3வது தடவை பார்த்தது. தெரியாதெல்லாம் காயிட்டு நீ அப்பாட்டா அப்போ. 4வது தடவை அப்புறம் வந்துட்டு பக்கத்துலயே கொஞ்சம் பார்த்தா கிட்ட வந்துட்டாங்க. வந்துட்டோம் வீடு. அப்படியே சும்மா பார்த்துன்னு போறது, டீக்கு சொம்பு வச்சு அப்படியே பார்த்துன்னு போறது வருது, பால் வாங்க வர்ற மாதிரி அப்படியே பார்த்து பிடிச்சிச்சு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு. கொஞ்சம் பயம் வந்துச்சு. இல்ல அதுக்கு முன்னாடி நீ அண்ணன் தான் கூப்பிட்டு அண்ணன் தான் கூப்பிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் அண்ணன் அண்ணன் கூப்பிட்டாரு. தான் அதுக்கு கூப்பிடுவேன். இப்போ இப்போ அண்ணன் தான் அண்ணன் தான் கூப்பிடுவீங்க? கூப்பிடுவேன். பேர் சொல்லித்தான் கூப்பிடுவாங்க. ஓ அதுக்கு ஒரு கதை இருக்கு. ஆ எப்படின்னாக்கா, இப்ப இவங்க என்ன கூப்பிடுறாங்களோ ஆ. அதை பார்த்து இன்னொரு ஜோடி அவங்க அதே மாதிரி காப்பி அடிப்பாங்க. ஓ எப்படின்னாக்கா, அந்த பேரு இவங்க என்ன கூப்பிடுறாங்களோ அதே அவங்க வீட்டுக்காரர் அவங்க கூப்பிடுவாங்க. அப்படியே கூப்பிடுவாங்க. அந்த அதுக்கு அதுக்குன்னுட்டு நான் அண்ணன் கூப்பிட்டாக்கா அவங்க வீட்டுக்காரர் அவங்க கூப்பிட மாட்டாங்கல்ல. ஓ அதனால இது வந்து யூனிக்கா எல்லாருக்கும் புரிஞ்சிடும் எப்படி இவரு எப்படி அண்ணன் கூப்பிடுறது. பின்னாலே வந்தாரு. அப்போ எனக்கு பயம் வந்துச்சு. ம் 16 வயசு. ஓ அப்போ எனக்கு பயம் வந்துச்சு. இவர் பின்னாலே வராருன்ட்டு இப்படி பார்த்து, என்னன்னா ரொம்ப தூரம் இங்க வந்துக்கிறீங்கன்ட்டு. அப்பயும் ஒரு 3 நாள் பேசாதாயிட்டு பார்க்கவே இல்லை. ஆ. அப்புறம் நானே தேடின்னு போனேன். ம் அப்படியே பார்த்துன்னு அதுதான் பார்த்துன்னு 4வது நாள். அப்புறம் பார்த்துட்டு சரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னாரு. ஆ. ஒரு நாள் போல மறுநாள் சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். ஓ வீட்டுக்கு தெரியாதவே ஓடிட்டோம். ஆ ஓடிட்டு அப்புறமா ஒரு இடத்துல அவங்க அக்கா வீட்டில் போய் இருந்தோம். ஆ. அவங்க நல்லா பார்த்துக்கினாங்க. அப்புறம் காசு எதுனா அப்போ என்னை எங்கே பிரித்து கூட்டின்னு போயிடுவாங்களேன்னு ஒரு பயம். ம் ஏன்னா அம்மா எல்லாம் கொஞ்சம் ரொம்ப டெரரு. பயம் ஆயிடுச்சு. ஐயோ என்ன திருப்பி கூட்டின்னு போயிட்டா என்ன பண்ண முடியும்ன்ட்டு. அப்புறம் காசு இருந்தா கூட ஒரு தாலி கவுரு வாங்கிக்கிறேன்னு கேட்டாக்கா, என்கிட்ட காசு 3 ரூபாய் தாக்குதுன்றாரு. தாலி கவர் வாங்க கேட்டதுக்கு 3 ரூபாய் அப்ப இன்னும் பயம் வந்திருக்குமே உங்களுக்கு? இல்ல இல்ல அப்போ வரலையா? 50 பைசா ஒரு கவுரு, ஆ. ஒரு மஞ்சள் கொம்பு வாங்கி கட்டிட்டு நானே போட்டுக்கினேன். அவங்களே போட்டுக்கினாங்க. எங்க நாத்தனார் போட்டு விட்டாங்க. ஆ. போட்டு விட்டு அதில் அப்போ மறுநாள் வந்து ஜாய் ஊய் சண்டை கிண்டெல்லாம் ஆச்சு. ஆ. கூப்பிட்டாங்க. அப்போ என்கிட்ட பேசல யாரும், ம். என்கிட்ட வந்து சண்டை போடல யாரும், எல்லாம் இவங்களும் பேச பண்ணிக்கினாங்க. ஓ ஊயின்னு கத்துனாங்க. நான் அவரை விட்டு வர என்னை மாட்டேன். பேசவே விடல. அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பா கிட்ட யாருக்கிட்டையுமே, யார் யார் வந்தாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் அவங்க வந்து ஏன்னா என் பொண்ணு கூட்டின்னு வந்தேன்னு கேட்கல. ஓ அப்படியே அவ்வளோதான். அப்புறம் அங்கே ஒரு 15-20 நாள் இருந்தோம் நாட்டினார் வீட்டில். அங்கேருந்து கிளம்பி அப்புறமா எங்கள் மாமியார் வந்து கூட்டின்னு போயிட்டாங்க. அதுலேருந்து ஒரு 17 வயசுக்கெல்லாம் இவர் பிறந்தாரு. ஆ. அப்படியே லைஃப் அப்படியே ரன் ஆயிட்டு லாஸ்ட்ல வந்து ரீல்ஸ்ல வந்து ஆ. நிறுத்துக்குது எங்களுடைய லைஃப். நீங்க நினைச்சு பாத்தீங்களா இவ்வளோ நம்ம வந்து ஃபியூச்சர்ல இப்படிலாம் ஒரு ஃபேமஸ் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு இல்ல விஷயம்? இல்ல இல்ல நிஜமா இப்போ கூட நான் நினைக்கவே இல்லை. எப்பயுமே இருக்கிற மாதிரியே தான் இருக்குவேன் நான். ஆ. வீட்டுக்கிட்ட கூட அவ்வளோதான். எப்பயுமே எப்படி இருக்கணுமா, இவருனா நல்லா ஸ்டைலா ரெடி ஆவாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப 2 பேர் இருக்கிறாங்க இப்போ, ரொம்ப ஸ்டைலா ரெடி ஆவாங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்லை. வீட்டுக்கிட்ட எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான். ஒரு கொண்டே வாரி போட்டுக்கணும். வெளியே வந்தா ஸ்டைலா இருக்குவோம். ஆ. அவ்வளோதான். இதுக்கெல்லாம் காரணம் எங்க சின்ன பையன் தான். ஆ. இவ்வளவு தூரத்துக்கு வந்து வந்து நாங்க இங்க உங்களுக்கு உட்காந்து தெரிய வச்சுது அவர்தான். எனக்கு நிஜமா எனக்கு வெளி உலகம் என்னன்னு தெரியாது. எல்லாமே எங்க பசங்க தான். வேலை, வீடு,
இவங்களை ஸ்கூலில் கூட்டின்னு போய் விடுறது பார்த்துக்கிறது இதுதான் எனக்கு. இப்போ கூட இவங்கெல்லாம் பிக்சருக்கு கூடுவாங்க. 3 hour அங்கே யார் போய் உக்காந்து நிற்கிறது, வீட்டில் இருக்கிற வேலையே நம்மளுக்கு இருக்கும் அன்ட்டு படுத்துக்குவேன், இல்லைன்னா உக்காந்து நிற்குவேன், இல்லைன்னா வெளியே உக்காந்து பேசுங்க. அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கோயிலுக்கு வேணும்னா சொல்கிறீங்களா, எங்கே கூப்பிட்டாலும் சரி கிளம்பி நாங்கள் பாட்டுன்னு போயிடுவோம். படத்துக்கு போக மாட்டீங்க மோஸ்ட்லி? அது தேட்டருக்கு கொஞ்சம் கஷ்டம். இப்போ படத்துக்கு கூப்பிடுவாங்களே, இப்போ கூப்பிடுறாங்களா படத்துல நடிக்கிறதுக்கு அந்ததுக்குலாம்? இப்போ கூட ஒரு ஒரு ஷூட் ஷூட் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு தான் வந்தேன் நான். அதுதான் நம்ம ஊர்ல பண்ணிட்டு வந்தது பெங்களூர்ல. ஓகே, தமிழ் தமிழ் movie. படம் பண்ணிருக்கீங்க தமிழ் இப்போ? படம். பண்ணி இல்ல சும்மா ஒரு நாள் அது ஒரு காட்சி. மீனம்மா கேரக்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு அந்த வீடியோல வந்துட்டு இவரு என்ன செம்ம அப்படியே என்ன சொல்றது துருன்னு இருக்கிறாரு, ஆனா இங்க வந்து அமைதியா உட்காந்துருக்காரு. எப்படி Yes, sir. இப்போ நீங்க பேசுறதுக்குள்ளயுமே எனக்கு ஒவ்வொருத்தர் பேசுறதும் வெவ்வேறு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. எப்படி இப்ப அங்க எப்படி பெங்களூர் தமிழ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க. பெங்களூர் தமிழ் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு நான் மதர் டங் தமிழ் தான். ஆனா நான் இன்ன வரைக்கும் வேற லாங்குவேஜை நான் பேசியிருந்தில்ல, நம்ம தமிழ் தான் பேசி சுத்தின்னுவோங்க நம்ம. பட் கன்னடா எங்க இருந்தாலும் பேசுவோம் நாங்க. இல்ல நீங்க பேசுறது எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கன்னடக்காரங்க தமிழ்ல பேசினா எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா அப்படிதான் இருக்குது. ஏன்னா அந்த அந்த இடத்துல பிறந்து வளர்ந்ததுனால அங்க இல்லைங்களா, அது எப்படி நம்ம இது போவோம். ஓகே, எந்த ஏரியா நீங்க இருக்கீங்க அங்க? கோரமங்கலம் 8th block. கோரமங்கலா 8th block. ஓகே, லக்ஷ்மண் ராவ் நகர், அது நாங்க சுருக்கி எல்லாரும் நகர்னு சொல்லுவோம். அதுதான் எங்க ஏரியா. அந்த ஏரியால வளர்ந்து தான் நாங்க. ஓகே, அதுல இருந்து தான் எங்க லாங்குவேஜ் எங்க ஸ்லாங் இப்படி ஆயிக்குது. இப்போ இவ்வளோ நாள் இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. எங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. இப்படி ஓகே இப்படி பேசுவாங்க, தமிழ் வந்துட்டு இப்படியும் பேசுகிற ஆட்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு இங்கே பெரிய எக்ஸ்போசர். ஏன்னா யாராவது பேசி ஃபேமஸ் ஆனாதுன்னு நமக்கு தெரியும். அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ இதே மாதிரி யாராவது பேசுகிறவங்க அப்படிலாம் இருக்காங்களா? ஐ மீன் உங்கள் ஏரியாவில் இருப்பாங்க அந்த ஃபேமஸான ஆட்கள் அப்படின்ற மாதிரி யாரும் இருக்காங்க? ரேப்பர்ஸ் இருக்காங்க. ஓ, ரேப்பர்ஸ். ஓகே, ரேப்பர் இருக்காரு ஒருத்தர். அவர் நம்ம ஸ்லாங் தான் எனக்கு பிடிக்கும். எப்படின்னா 2 பேர் இருக்காங்க இப்போ அப்கமிங்ல. கிலாக்கேன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இப்போ நம்மளும் ஷூட் பண்ணிக்கலாம் அவங்க இல்லை, அவங்க கூட கொலாப் பண்ணிக்கிறோம். எப்படின்னா நம்ம ஸ்லாங் எப்படி அந்த ஸ்லாங்ல நம்ம அவங்க பாட்டு பாடுறது. ஓ ஓகே, நம்ம இதுக்கு நம்மளுக்கு புரியும், கிளீனா அது பர்ஃபெக்டா புரியும் அது. ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்கு பாட்டெல்லாம் இருக்கும், நான் ஷேர் பண்றேன். இப்போ எல்லாரும் நடிக்கிறது ஓகே, இப்போ இவர் எப்படி நீங்க நடிக்க வைப்பீங்க? இவர்கிட்ட எப்படி எக்ஸ்பிரஷன் சொல்லுவீங்க? ஐயோ மோட்டோ நடிக்க வைக்கணும்னா ரொம்ப கஷ்டங்க. இல்ல கொஞ்ச நேரத்துல நீங்களே பார்க்க போறீங்க. நீங்களே அந்த அந்த வந்து அவனை ரெடி பண்றதே ஒரு நாங்க வந்துட்டு நீங்களே பார்க்க போறீங்க. ஓகே, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனா நடிக்கிறதுல ரொம்ப நல்லா போகுது. அவருக்கு எப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வீட்டில் இருக்க மேலே நார்மலா பர்சன்ட் அப்படி இப்படி சுத்தினுந்தாரு. கிழிஞ்ச துணி போட்டுக்கின்னு ஸ்லிப்பர் போடாத ஏரியால சுத்துறது. ஏன்னா ஏரியா பசங்களாம் அப்படிதான் இருக்குவாங்க, தெரியல இல்லைங்களா, ஸ்லம்னு அப்படி இருக்கும்னு. அந்த மாதிரி சுத்தி இருந்த பர்சன்ட் எப்படின்னா பேசுற திறமை எல்லார்ட்டும் ஒரு மாதிரி பெரியவங்க யாருன்னா போய் நான் பாத்துங்கிற அவங்கள எதனா ஒண்ணு பேசுறது, அவங்கள திட்டுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்றது. பின்னாடி இழுத்துட்டு ஓடிடுறது. அதை பார்த்து தான் நடிக்க கூப்பிட்டீங்களா? இல்ல அது பார்த்து இல்ல. அப்புறம் வீட்டா வந்தா இவன் ஒரு டைலாக் ஒன்று பேச வச்சவங்க, இப்படி பண்றா இப்படி போடான்னு. சின்ன பசங்களாம் அவ்வளவு சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. இவன் வந்து சொன்ன மாதிரி பண்ணான். அம்மாட்ட போய் சொல்றான் இப்படி பண்றான்னு, பாடி ஷேக்கிங் பண்ணுவான். சொல்லி கொடுத்தது ஆக்ஷன். அந்த ஆக்ஷனோட அவன் பேசினா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் வா, நீ நாங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரியே பண்ணுவோம். கிட்ட ஒரு 25-30 ஷாட்டு கிட்ட போவோம். எடுத்துனே இருக்கும். நாங்கள் எடுத்துனே சொல்றா கரெக்டா சொல்றா. நம்ம ஒன்று சொன்னா அவன் ஒன்று சொல்லுவான். சாப்பிட்டாடானா சாப்பிட்டுட்டேன்னுவான். அந்த மாதிரி இப்போ நிறைய வீடியோஸ்ல வந்துட்டு அந்த உங்களோட அந்த யூஎஸ்பியே என்னன்னா அந்த பஞ்சு, அந்த பஞ்சு கடைசியில் வைக்கிறீங்கல்ல, இப்போ அது மாதிரி ஏதாவது ஒரு பஞ்ச் அவர்கிட்ட சொல்லி அவரை இப்போ ட்ரெயின் பண்ணுங்க, அவரை அது இப்போ நடிச்சு காட்டணும். அவர்தான் வந்து நம்ம பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாமே. ஒவ்வொரு இதுக்குள்ளேயே பிரிவு பஞ்செல்லாம் நீங்க வந்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் கண்டென்ட் நான் கிரியேட் பண்ணுவேன். டைரக்ஷன் அவருக்கு ஏதாவது அந்த பஞ்ச் டைலாக் ஏதாவது ஒன்று இப்போ லைவா சொல்லுங்க. அம்மாவா நட்கர்க்கேனா கால்லே கட்லேஞ்சி குச்சிங்களா பால்லே. அதுல வந்துட்டு இப்படின்றீங்க, பயங்கரமா பண்ணுவீங்களே. அம்மாவா நட்கர்க்கேனா கால்லே கட்லேஞ்சி குச்சிங்களா பால்லே. சொன்னோன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஆல்ரெடி அந்த இது பேசி அந்த இதா புதுசா சொன்னா சொல்ல வேண்டாம். ஓகே, அம்மாவா குடுகுடுன்னு ஒன்னா வாங்க மூச்சு உராயன் வாச்சி சொல்லு. அம்மாவா குடுகுடுன்னு ஒன்னா வரும் மூச்சு உராயன் வாச்சி. உடனே சொல்லிட்டாருங்க. இல்ல உட்ராயம் வாச்சி. குட்ரா வாச்சா வச்சதா உட்ரா வச்சுட்டீங்களா? அந்த மூக்குல பேசுறான் இல்லையா, அதெல்லாம் அந்த வீடியோக்கு வரக்கூடாது. நான் விட மாட்டேங்க. அது இப்போ விடுங்கன்ட்டு அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. அதை கிளீனா சொல்லணும், ஆக்ஷனோட சொல்லணும்.
என்னையே கத்தின்னு 10 வாட்டி கேட்குமா கரெக்டாக இருக்குதா இல்லான்ட்டு என்ன ஒரு தப்பு பண்ணிக்கிறானான்ட்டு அம்மா ஆக்ஷன் அது இது கைக்கு எல்லாம் எங்கே வைக்கக்கூடாது எல்லாம் கை பார்த்து பேசும்போது correct ஆ இப்படி இப்படி இருக்கும். போயிடும் இப்படி பின்னால போவோம் இப்படி போவோம். பட் ஆனால் அது அவர் ஸ்டைலாக தான் இருக்குது இப்படின்றாரு அது ஒரு மூமெண்ட்டோட அது அவர் ஒரு ஸ்டைல் அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அவரே அவர் பாடிக்கு ஏற்ற ஸ்டைலு அவரே உருவாக்கினார். ஆனா அது வந்து ஷேக்கிங்லாம் இல்லாத இருந்துச்சு. நம்ம எல்லாமே கொஞ்சம் நம்ம தம்பி தான் வந்து ஆக்ஷன்ஸ் எல்லாம் இப்படி பண்ணி எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. அவரு டைலாக்ஸ்னாலே அவர் பாடி ஆக்ஷன் வந்து வேற மாதிரி வரும் தம்பி. அவர் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது என்னென்னலாம் திட்டுவாரு இல்லை ஏதாவது திட்டுவாரா? அது நிறைய திட்டுவாங்க. திட்டுவாரான்னு வேற கேட்குறியப்பா? ஏன் என்ன பண்ணுவாரு? பயங்கர திட்டம், பயங்கரமா கோவம் வரும். ஓ இன்னும் ஆமாவா வரவே மாட்டேங்குது ஸ்டைலான்னுவான். இல்லைடா தொண்டை சரியில்லை பல்லு பிடிங்கின்னு வந்து கூட அந்த ஆமாவா சொல்ல வச்சான். ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு குளுக்கோஸ் போட்டுன்னு அந்த இடத்துல வந்து வீடியோ ஆகிட்டே இருக்கும். அங்கே வந்து வீடியோ கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டே ஆகணும். அதெல்லாம் விடுங்க, எங்கள் அம்மா செத்துட்டுக்கிறாங்க, நாங்கள் போயின்னுக்குறோம், அந்த இடத்துல வீடியோ பண்ணாங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at VCare. 2D Entertainment மற்றும் Stone Bench தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல்.